ஸ்டாண்டிங் ப்ரீச்சர் கர்ல் பண்ணுறப்போ இந்த மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரீச்சர் பேடில் ஃபோர் ஆர்மை ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகி ஆர்ம் பேடோட ப்ராப்பர் கான்டாக்டில் இருக்கணும். ஆனால் இங்கே எல்போவை பேடோட டாப்பில் வச்சுட்டு ஆர்மை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாமல் கர்ல் பண்ணுறாங்க. இது கரெக்ட் பொசிஷனே கிடையாது. செகண்டு ஹாஃப் ரெப்ஸ், கீழே ஃபுல் ரேஞ்சுக்கு போகாமல் கொஞ்சம் மட்டும் மூவ் பண்ணிவிட்டு ரெப்ஸ் பண்ணுறது. இப்படி பண்ணனா பைசெப்ஸுக்கு ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சே கிடைக்காது. தேர்டு ரொம்ப ஃபாஸ்ட் ரெப்ஸ் பண்ணுறது, வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணாமல் ஸ்பீடாக அப் அண்ட் டவுன் பண்ணினா மசிலுக்கு டென்ஷன் மெயின்டைன் பண்ண முடியாது, அதில் எந்த யூஸுமே கிடையாது. ஃபோர்த்து உங்கள் கையோட அலைன்மெண்ட் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஆங்கிளாக மூவ் பண்ணுறது. ப்ரீச்சர் கர்லில் ஆர்ம் ஸ்டேபிளாக இருந்து ஃபோரம் கண்ட்ரோல்டு பாத்தில் மூவ் ஆகணும், அதுதான் கரெக்டாக பண்ணணும்னா ஆர்ம் ஃபுல்லாக பேடில் சப்போர்ட்டடாக இருக்கணும், எல்போ ஸ்டேபிளாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக ஃபுல் ரேஞ்சில் கண்ட்ரோல்டாக கர்ல் பண்ணுங்கள். கீழே வரும்போது ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணணும், மேலே வந்தால் பைசெப்ஸை ஸ்வீஸ் பண்ணணும். சின்ன கரெக்ஷன் தான் உங்கள் மசில் க்ரோத்தில் பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும். இந்த மாதிரி ஒர்க் அவுட் கரெக்ஷன் டிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.